உண்மையிலேயே சொல்லப்பட்ட நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. மிக எளிமையான ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே விளையாடுறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவருக்கும் ஒரு ரவுண்டுக்குள்ளே தான் நீங்கள் விளையாடணும்னு சொல்லி தான் நின்று அவரும் வந்து ஒரு பாட்டுக்கு விளையாட விட்டுருக்கலாமே. இல்லை ஃபுல்லாக வாக்கிலே விட்டுருங்களா? இல்லை இல்லை, கதையினுடைய போக நீங்கள் எங்கே இதை வச்சிருக்கீங்க அந்த குத்துப்பாட்டிலே அதை உள்ள வந்து ஆட போறாருன்னு நினைச்சு ஆடியன்ஸ் அப்படிதான் பார்ப்பாங்க. நாங்க பார்த்தா அப்படிதான் பார்த்தா பைக் இல்லை அந்த மூடு வந்து ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்து அவரு கூட மாட போய் தேடலாமே. அவரு அங்க நல்ல அழகான பிள்ளைங்களாம் ஆடிக்கிட்டு இருக்கு. நானும் வந்தேன், கேட்டா இவர் வேணாம் நீங்க பார்த்துட்டு நடந்து போங்க. அவருக்கு 2 இது மாட ஒரு பக்கம் காணும். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த லெந்த் சீன் எப்படி பண்ணி அத சொல்லுங்க. பாத்தீங்களா? பார்த்தேன். அதே இருங்க, அந்த கிளைமாக்ஸ் வந்து அந்த சீன் வந்து 2 டேக் எடுத்தோம். முதல் டேக் வந்து 8 நிமிஷம், ரெண்டாவது வந்து 11 நிமிஷம். இதுல வந்து நான் என் சைடில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு. அதை நான் பின்னாடி தான் உணர்ந்தேன். அதை வந்து இருந்த அந்த சீன் வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு மணி சார் தான் காரணம். என்ன அப்படின்னா, 5 பேரையும் உட்கார வச்சு நான் டைலாக்கும் ஒட்டுமொத்த டைலாக் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன், நீங்கள் இதில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சீனுடைய டெப்த் என்னங்கிறத நான் அவங்களுக்கு விளக்கிட்டேன். உங்களுடைய திறமையை இதில் நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அவங்க ஒவ்வொருத்தரும் இதில் தன்னுடைய இதில் போட்டி போட்டு நடிக்கிறதுக்கான அவங்களுடைய எமோஷனை வச்சு தயாராகிட்டாங்க. ஆனால் அதே இடத்துல நாங்கள் மணிசாரையும் உட்கார வச்சு யார் டைலாக் முடிஞ்சது, என்ன முடிஞ்சது, அடுத்தடுத்த ஆள் எப்படி வரவங்கிற ஒரு ஆர்டர் நான் கொடுக்கல. ஆனால் டக்குன்னு அவங்க பேசும்போது இவர் வந்து ஒவ்வொரு விஷயமா அவங்க முடிஞ்சு இவங்க முடிஞ்சு அப்படின்ட்டு எல்லாமே நான் நினச்ச மாதிரி யாரையுமே விடாமல் டைலாக்கை வந்து ஃபாலோ பண்ணி அது பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் அதுதான் என் முதல் டேக் வந்து 8 நிமிஷம். அதுக்கப்புறமேலே சின்ன மாஸ்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னொரு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பண்ணணும். அப்போவும் வந்து கூட அது எல்லோரும் கொஞ்சம் டைலாக் கொஞ்சம் சேரும்போது அது 11 நிமிஷம் ஆச்சு. அந்த 11 நிமிஷமாக சார் வந்து அதை ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணார். அதுக்கு நாங்கள் முறையாக பார்த்தோம்னா அது ஒரு நாள் முழுக்க அதை ரிஹர்சல் எடுத்துகிட்டு அடுத்த நாள் தான் அந்த சீனை எடுத்துருக்கணும். ஆனால் நாங்கள் எடுத்தது 12 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 மணிக்குள்ளே அதை முடிச்சிட்டோம். இதுக்கு அந்த சீன் அவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணமே மணி சார் தான். சார் படத்துல நிறைய மாட்டு சொன்ன மாடு காமிச்சிருக்கீங்க. அனிமல் ஃபில் என்ன சார் சொன்னாங்க, எப்படி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க? நாங்கள் என்ன அந்த மாட்டை வந்து கதை மாடு லைஃப் பேக்ட்ராப்பாக எடுத்துக்கிட்டதுனால நாங்கள் வந்து எந்த மாடையும் வந்து துன்புறுத்தாமல் தான் ஒரு தேடுதல் அதை பேக்ட்ராப்பாக தான் வச்சுக்கிட்டோம். எங்கேயுமே மாடை வந்து நாங்கள் துன்புறுத்தலை. அதனால அதில் எங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. கேமரா மாஸ்டர் வந்து ஆரம்பத்தில் நான் கதை சொல்லும் பொழுதே இந்த கதைக்கு நான் பொருந்துவேனா சூட்டாகும்னா அப்படின்லாம் டவுட்டு இப்போ வரைக்கும் கூட கேட்பாரு. ஆனால் நான் இன்னைக்கு தான் முதல் முறையாக 100 பங்கு அதில் வந்து நான் சூஸ் பண்ணதும் கரெக்டு. இவருக்கு தெரியல, அதுக்குள்ளே அப்படியே உண்மையான கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு. அதை என்னால் இன்னைக்கு தான் உண்மையாக பல இடங்களில் நான் நினச்சதெல்லாம் அது 100% நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இந்த கதையை எப்படி சார் நீங்கள் திங்க் பண்ணிட்டு? இந்த கதை வந்து எப்படி அப்படின்னா, நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அந்த ஜல்லிக்கட்டை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு போஸ்டரில் மானோ இல்லை மாடோ குரங்கோ எதோ போட்டாலுமே அந்த விரும்பி ஓடி போய் படம் பார்ப்போம். அது மாதிரி இந்ததையும் நான் ரொம்ப விரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து இது வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி எவ்வளோ படம் வந்துருக்குது. இதில் எதுவும் யார் ஒருத்தருமே சொல்லாத ஒரு விஷயமா நம்ம இந்த மாடு பேக்ட்ராப்பை வைக்கணும். ஆனால் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த ஒரு சப்ஜெக்டாக எடுக்கணும் அப்படின்னு தேடி தான் இந்த பாயிண்டை வச்சு இந்த கதையை நான் நேட்டிவ் பிளேஸ் வந்து அந்த தான்மலைன்ற அந்த ஊரா? இந்த கதை நடக்கக்கூடிய காலம் வந்து அந்த ஊர் சைடு வந்து இந்த மாதிரி நான் கதைகள் நடக்கலாம். கொரோனா ஊரில் கிருங்காக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. கிருங்காக்கோட்டையில் நாங்கள் இந்த சாங் பண்ணுவோம். ஃபுல்லாகவே அந்த மாடு தான். அந்த ஒன்று வெளிநாட்டில் இருப்பாங்க, இல்லை இந்த திருப்பூர் பெங்களூர் இருப்பாங்க. மற்றபடிலாம் அந்த மாடு தான். அந்த ஊரை பேஸ் பண்ணி தான் அந்த கதையை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ரெண்டாவது வந்து அந்த மலையை கிளைமேக்ஸில் அந்த மலையை பேக்ரவுண்டு வச்சு தான் நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க. ஃபுல்லாக அந்த ஊரில் தான் சேரன் சார் ஊருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொன்னாங்க. அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு கதையை தான் வந்து பேஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அந்த ஊரில் இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடுறீங்களா, இல்லை இங்கே இருக்கீங்களா? எனக்கு வந்து அந்த ஜல்லிக்கட்டு வச்சு பேஸ் பண்ணி கதை பண்ணணும் அப்படின்னு வரும் பொழுது அந்த பாயிண்டை எடுத்தேன். அந்த பாயிண்ட் எடுக்கும்போது இதுக்குரிய வாழ்வியல் எங்கே நடக்குதுன்னு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் தான் தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடம்.
அப்போ நான் அங்கே போய் பார்க்கும்போது வந்து வீட்டுக்கு ஒரு மாடு கம்பல்சரி இருக்குது. அப்புறம் அங்கே அடுத்து பார்த்தோம்னா அங்கே எல்லாருடைய மேக்சிமம் பெரிய குடும்பங்களை தவிர மாடு வளர்க்குற பாதி பேருடைய இது நம்ம கதையில் நினச்சிக்கிற கேரக்டராகவே இருக்கிறாங்க. இப்போ நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பாயிண்ட்டுகள் கிடைச்சிது. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கதையை இங்கேயே எடுப்போம் அப்படிங்கிற இடமும் அந்த இது அங்கே எடுக்க வேண்டிய சூழல் வந்து. அப்புறம் என்ன அதே மாதிரி சார் வந்து எனக்கு ரொம்ப நீண்ட கால நண்பர். எனக்கு நிறைய இடங்களில் எனக்கு வந்து சார் வந்து மறக்க முடியாத வாழ்வியலில் கொடுத்துருக்காரு. என்னை வந்து இன்னைக்கு இந்த இதில் நான் எவ்வளோ படம் ஒர்க் பண்ணியிருந்தாலும், எத்தனை கம்பெனியில் நான் கதை சொல்லி ஓகே பண்ணியிருந்தாலும் படம் பண்ண முடியாமல் போயிருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த வாய்ப்பு நிறைவேறிக்குதுன்னா சார் வந்து அவங்க எனக்கு கொடுத்து மிகப்பெரிய சப்போர்ட்டு தான். அது எனக்கு எல்லா இடத்துலையும் நான் 2-3 விஷயத்தில் நான் என்னை அடுத்த ஒரு ஸ்டெப்பு போயிருக்கிறேன் அப்படின்னா சாருடைய பங்களிப்பு தான். என் லைஃப்பில் வந்து என்றைக்குமே நான் மறக்க முடியாது. ஏன்னா நான் என்ன இப்போ என்னுடைய தேவையை சொன்னனால அதை நிறைவேற்றாமல் ஒரு மனசு சாந்தி அடையாது. அது மாதிரியான ஒரு கேரக்டரு. அது எனக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய அறிமுகம், பெரிய கிஃப்ட்டு. என் பேர் வந்து கீர்த்தி வாசன். நான் சினிமா துறையில் தான் நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து பல முயற்சிகளில் இருந்தோம், படங்களும் எடுத்திருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நான் வந்து எனக்கு இவர் 20 வருஷமாக நண்பர். இவருடைய திரைப்பயணத்தோடு நானும் சேர்ந்து பல இடங்களில் போயிட்டுருக்கோம். ஆனால் கடைசியில் அவர் வந்து என்னை ஒவ்வொரு தடவையும் பேசும்போது இங்கே போனேன் அங்கே போனேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தான், ஏன் எங்கெங்கேயோ போகிறீங்க, நீங்களே எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லைன் சின்னதாக 2 தான். அந்த 2 வரி வந்து வாழ்வியல், அந்த ஊரோட களம். நான் சென்னையிலே பிறந்தவன், எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஜல்லிக்கட்டை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொண்டாடினது சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான். அதிலிருந்து இது மேலே எங்களுக்கு ஒரு பிடிப்பு உண்டு. அதனால் இவர் சொன்ன கதை, அந்த வாழ்வியல், அந்த மனிதர்கள், அந்த இதை எல்லாமே அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. நான் எதுவுமே பேசலை. நான் ஒரு திரைக்கதை வசனம், நான் குருமூர்த்தின்னு ஒரு படம் வந்தது, நான் டிப்புன்னு, அதுக்கு நான் திரைக்கதை வசனம் பண்ணேன். இருந்தாலும் நான் எந்த விஷயத்துலையும் அவர் உள்ளே போகிறேன். ஏன்னா என் நண்பர், அவர் முன்னுக்கு வரணும், இப்போ பேர் வரணும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் நான் செஞ்சு கூடவே இருந்தேன். மாஸ்டர் கூட பல தடவை நீங்கள் தள்ளிடுறீங்கன்னு, ஆமாம் நான் அப்படி இருந்தால் தான் பெஸ்ட்டுன்னு. அந்த பெஸ்ட்டாக அவர் பண்ணியிருக்காரு. நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு தரணும். இருக்கிற பத்திரிகையாளர்கள் உலகம், இருக்கிற நண்பர்கள், இவர்கள் ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே மாதிரி பிச்சுமணி சார் கேமராமேன் மிக அழகாக வந்து எங்கள் எதிர்பார்ப்பில் வந்து நிறைவேற்றி கொடுத்தாரு. மியூசிக் டைரக்டர் ஆரம்பத்தில் இருந்த குருமூர்த்தி படத்தில் அவர் என்னோட பணியாற்றினார். நான் அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், குங்கு ஃபேண்டா டெடி பேரான ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், லவ் சாங்ஸ். அது இவர் தான் மியூசிக் பண்ணார். அந்த படத்தில் நான் வசனத்தாங்க தான் அது நல்ல படம். அதனால் இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணேன். அதில் எந்த குறையெல்லாம் பண்ணியிருப்பான்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் அது ஒரு சத்யதேவ் உதயசங்கருக்கு பெரிய வளர்ச்சி வரணுங்கிறதுல இவ்வளோ சாரம் வந்து அது ரொம்ப பங்கெடுத்து மெனக்கெட்டு நல்ல பாடலாசிரியர்களை போட்டு நல்ல பாடகர்களை போட்டு அழகாக எடுத்தார். அதே மாதிரி பிக்சரைசிங் பண்ணுறதுக்கு மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் சார் எங்களுக்கு மிகப்பெரியது. அவர் பேரை சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் சொன்ன அந்த வாழ்வியல் கதைக்கு சரியானவர்ன்றதை ஒரு நிமிடத்தில் நான் ஓகேன்னு சொன்னேன். ஒரு நாள் கூட மறுப்பு கூட பேரை சொன்னார். எப்படி அவர் காளை மாடு அடக்குவா அப்படின்லாம் கேள்வியே கேட்கல. சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அது சரியாக இருந்தது. அது நீங்களே படம் பார்த்துருக்கீங்க. எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா ஹீரோ சார். அதே மாதிரி படத்தில் நடித்த பங்களிப்பாளர் அத்தனைக்கு தீபா சங்கர் இருங்க, பசங்க சிவகுமார் ரொம்ப நெருங்கிய நண்பர். இவர் மூலமா எனக்கு ஒரு 20 வருஷமாக அவரும் தொடர்ந்து நண்பராக இருக்கார். அவர் ஒரு நல்ல நடிப்பு வெளிப்படுகிறார். அதில் பண்ண அத்தனை கேரக்டரும் அந்த கதைக்கு தேவையான வாழ்வியல் சார்ந்து அத்தனை பேருமே அது பொருந்தி இருக்காங்கிறது தான் என்னோட கருத்து. அது நீங்கள் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்கு எல்லா வழிகளையும் ஒத்துழைப்பு தருமாறு வேண்டி கேட்டுக்கிறேன். அதுதான் சார், இப்போ 3 தேட்டர் வரையும் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் சார். இதுவரையும் 60-70 கிட்ட பண்ணியிருக்காரு. எனக்கு ரிலீஸ் டேட்டு தேட்டரில் பார்த்து சொல்லி முடியுமா சார்? இந்த படம் மே 3, அதாவது நாளான்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் தேட்டரில் பேர் சத்யதேவ். பேர் சத்யதேவ் உதயசங்கர். நின்று விளையாடு படத்துக்கு ஃபுல் இசையமைச்சிருக்கேன். மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு படம்
ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு டவுன் சவுத்தோட ஃபுல் சவுண்டிங்கில் இருந்து எல்லாத்தையும் பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? மியூசிக்லாம் எப்படி சார் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க சார்? மியூசிக்லாம் தான் நீங்கள் கிராமத்தில் ஒரு இதை காலம் இதுக்கு வெட்டி போனபோது எனக்கு நேட்டிவ் வந்து திண்டுக்கல். ஸோ பக்கத்தில் இருக்க ஊர்லேருந்து எல்லாமே வந்து சுற்றி பழகின இடம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இந்த கதையில் இருக்க மாதிரி கேரக்டர்ஸை நிறைய நேரில் பார்த்துருக்கோம். அந்த ஒரு ஃபேமிலியும் ஊருக்கே தெரியும், யாருமே வந்து தெரியாமல் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகும். ரெண்டாவது லைவ்லியாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரிஜினல் சவுண்டோட போகணுமோ அந்த மாதிரி போகணுங்கிற ஒரு மோட்டிவோட பண்ணாங்க. இந்த படத்தோட கதை வந்து இயக்குனர் சொல்லும்போது உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதை சார். கொஞ்சம் மாற்றிருக்கேன் இந்த தலைவர் சொன்னாங்க. இந்த படத்தை எனக்கு இயக்குனர் அறிமுகப்படுத்தி எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது சிவா சார் தான். அதுக்கப்புறம் இந்த படம் ஆரம்பித்த பிறகு எங்களுக்கு ரொம்ப மினிமைஸான சின்ன ஒரு எளிய குரூ. இந்த குரூவை வச்சுக்கிட்டு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை பெஸ்ட்டாக செய்ய ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த கதை என்னென்னா ரொம்ப எளிய மனிதர்களோட ஒரு வாழ்வியல். இந்த வாழ்வியலை உண்மைக்கு நெருக்கமாக அந்த லேண்ட்ஸ்கேப்போடு சேர்ந்து பதிவு பண்ணணும்னு நினச்சோம். அதை கொஞ்சம் அளவுக்கு பண்ணியிருக்கோம்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் சில இடங்களில் நம்ம சில விஷயங்களை லைட்டிங் மூலிமா ஒரு சில மூடுகளை உருவாக்க முயற்சி பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி உருவாக்க முடியாத இடங்களில் சில முகங்கள் தானாக அந்த மூடை உருவாக்கும். அந்த மாதிரி எனக்கு மாஸ்டரோட முகம் வந்து பல இடங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. என்னால் லைட்டிங்கில் சில மூடை உருவாக்க முடியாத இடங்களில் மாஸ்டரோட முகம் வந்து எனக்கு அந்த மூடை உருவாக்கி கொடுத்தது. அது ரொம்ப பெரிய கிஃப்ட்டு தான் அது. தேங்க்யூ. சார்